மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலிலும் நாதாக தனித்து களம் இறங்குகிறது. மண்டல வாரியாக சமூக பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீமான் கடந்த கால தேர்தலில் 2026 கடலூரில் 7% வாக்குகளும் 2021 திருவொற்றியூரில் 24% வாக்குகளும் பெற்ற சீமான் 2026 தேர்தலை தனது அரசியல் வளர்ச்சிக்கான முக்கிய கட்டமாக பார்க்கிறார். தமிழக சட்டமன்றத்திற்கு வருகிற ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறது. திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அணியும் அதிமுக பாஜக தலைமையில் மற்றொரு அணியும் தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைத்தோ அல்லது தனியாகவோ களமிறங்குகிறது. இதில் வழக்கம் போல் தனித்த அடையாளத்துடன் உறுதியான கொள்கை நிலைப்பாட்டுடன் நாம் தமிழர் கட்சி சீமான் தனித்து களம் காண்கிறார். ஆகவே தமிழக அரசியல் களத்தில் 4 முனை போட்டி நிலவ வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே நிகழ்வில் அறிமுகப்படுத்துவது கட்சியின் தேர்தல் தயாரிப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் இன்று நடைபெற்று வருகிறது. திறந்தவெளி மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய மற்றும் தொண்டர்கள் அமர இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. மாநாட்டை முன்னிட்டு ஆலம்பட்டி புதூரிலிருந்து திருச்சி மாநகர் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் கட்சி கொடிகள், தோரணங்கள், பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பஸ், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். இதற்கான மேடை 200 அடி நீளம், 64 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொழிப்போர் தியாகிகள், தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள், தமிழுக்காக போராடியவர்கள் என மொத்தமாக 570 தலைவர்களுடைய பதாகைகள் மாநாட்டு திடல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்த 47 ஏக்கர்ல பிரம்மாண்ட பார்க்கிங் வசதி, 38 மாவட்ட நிர்வாகிகள் தனித்தனியாக அமர இருக்கைகள், கேபின், மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர் அமர தனி கேபின், வெளிநாட்டில் அமர தனி இருக்கைகள் வசதிகள் ஏற்படப்பட்டிருக்கிறது. மாநாட்டு முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தி ஜொலித்து காணப்படுகிறது. ஒயிலாட்டம், கரகாட்டம், பரதம், பறை போன்ற தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகள்ல 2 மணி நேரம் நடைபெற்றது. அதன் பின்னர் இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. அதாவது மிக முக்கியமாக அந்த நிகழ்வு பார்த்தோமையானால் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் பட்டப்படிப்பு படித்தவர்களாகவே இருக்கிறார்கள். இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 234 வேட்பாளர்களுமே பட்டப்படிப்பு படித்தவர்கள் என்பது முதலாக இருக்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு பெரும் கேள்வியும் நீண்ட நெடிய காலங்களாகவே எழுப்பப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகிறார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த 234 தொகுதிகளிலும் பார்த்தோம்னா இந்த சவுந்தரபாண்டியன் கொளத்தூர் தொகுதியிலும், ஆயிஷா பேகம் சேப்பாக்கம் தொகுதியிலும், களஞ்சியம் ஆயிரம் விளக்கு தொகுதியிலும், கார்த்திகேயன் பல்லாவரம் தொகுதி, வித்யாராணி வீரப்பன் மேட்டூர் தொகுதியிலும் போட்டியிடுப்பதாக தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 234 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள்ல ஆய்வியல் நிறைஞர் 12 பேரும், இளங்கலை படித்தவர்கள் 59 பேர், இளநிலை படித்தவர்கள் 9 பேர், கணக்காளர்கள் 1 சமூக ஆர்வலர் 2 பேர், செவிலியர் 1, தொழில் முனைவர்கள் 3 பேர்,
தொழிற்கல்வி படித்தவர்கள் 2 பேர், பட்டப்படிப்பு படித்த 12 பேர், பொறியாளர்கள் 40 பேர் இங்கே வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் 15 பேர், 28 முதுநிலை படித்தவர்கள், 12 முதுநிலை படித்தவர்கள், 12 முனைவர்கள், 33 வழக்கறிஞர்கள், ஒரு புலவர் என 234 பேருமே பட்டப்படிப்பு படித்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி தொகுதியில பிரியதர்ஷினி என்ற வேட்பாளரும் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக வித்யாராணி வீரப்பன் அவர் ஸ்டார் கேண்டிடேட்டாகவே பார்க்கப்படுகிறார். சமூக ஊடகங்கள்ல அவர் பெரிதும் ஃபாலோவர்களாக பின்பற்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அவர் மேட்டூர் தொகுதியிலும் போட்டியிடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த முறை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் ஒருவர், மிக முக்கியமாக கருதப்படுவர் இடும்பாவனம் கார்த்திக். அவர் கட்சிக்காக தொலைக்காட்சிகள் அதிகம் விவாதிக்கப்படுவார். அவர் மேடை பேச்சிலும் அவருடைய பேச்சுகள் கூர்ந்து கவனிக்கப்படுவதாக இருக்கும். அவர் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது சீமானை பொறுத்தவரை கடந்த 2 தேர்தல்களில் கடைசி தேர்தலில் 40,000 வாக்குகள் பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சீமான் கடந்த கால தேர்தல்களில் 2016 கடலூர்ல 7% வாக்குகளும், 2021 திருவொற்றியூர்ல 24% வாக்குகளும் பெற்ற சீமான் 2026 தேர்தலில் தனது அரசியல் வளர்ச்சிக்காக முக்கிய கட்டமாக பார்க்கிறார். இந்த சூழலில் தான் இந்த மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அவர் அறிவித்து வருகிறார். அதாவது தமிழகத்தில் அனைத்து 236 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே நிகழ்வு அறிமுகப்படுத்துவது கட்சியினுடைய தேர்தல் தயாரிப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூரில் இன்று நடைபெற்று வருகிறது. திறந்தவெளி மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தொண்டர்கள் அமர இருக்கைகள் போடப்பட்டன. மாநாட்டை முன்னிட்டு ஆலப்பட்டி புதூரில் இருந்து திருச்சி மாநகர் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்சி கொடிகள், தோரணங்கள், பிரம்மாண்ட தொலைச்சி பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை முதல் பஸ், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் குடும்பமாகவே வந்திருக்கிறார்கள். இதற்காக மேடை 200 அடி நீளம், 64 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொழிப்போர் தியாகிகள், தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள், தமிழுக்காக போராடியவர்கள் என மொத்தம் 570 தலைவர்களுடைய பதாகைகள் மாநாட்டு திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்த 47 ஏக்கர்ல பிரம்மாண்ட பார்க்கிங் வசதி, 38 மாவட்ட நிர்வாகிகள் தனித்தனியாக அமர இருக்கைகளுடன் கேபின்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர் அமர தனி கேபின், வெளிநாட்டவர்கள் அமர தனி இருக்கைகள் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடல் முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு ஜொலித்து காணப்படுகிறது. ஒயிலாட்டம், கரகாட்டம், பரதம், பறை போன்ற தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் 2 மணி நேரம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அதாவது 100 அடி உயர கொடிகம்பத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொடியேற்றி வைத்த பின்னர் மாலை இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் தான் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் போட்டியிடும் 117 ஆண்கள், 117 பெண்கள் என மொத்தம் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்கிறார். இந்த தேர்தலில் சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான காரைக்குடியில் களமிறங்கும் தகவலையும் வெளியிடுகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 17% வாக்குகளை காரைக்குடி அவருக்கு பெற்று தந்தது. ஆகவே இந்த முறை காரைக்குடியில் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என அவர் திட்டமிட்டு அங்கு களம் காண்கிறார். தமிழக அரசியல் களத்தில் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகிய இருவரும் ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து தனக்கான தனி இடத்தை பெற்றிருப்பவர் சீமான். ஒவ்வொரு தேர்தலிலும் தனக்கான வாக்கு வங்கியை உயர்த்தி காண்பித்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாக்கு பெற்று நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று 234 தொகுதி வேட்பாளரையும் சீமான் அறிவிக்கிறார். திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட மாநாட்டில் 234 தொகுதிகளின் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்சியா நாம் தமிழர் கட்சி தங்களோட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. 117 பெண்,
117 ஆண் வேட்பாளர்கள் என 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.